அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவலே 1158. தலைப்பு ஏழைகள் தொடர் 21. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகள் என்ற இத்தொடரை இத்துடன் முடித்து இன்ஷா அல்லாஹ் வேறொரு தலைப்பில் நாளை இணைவோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகள் தங்களுடைய ஏழ்மைக்காக பொறுமையை கடைபிடித்தால் அவர்களுக்கு இம்மை மறுமை வெற்றி இருக்கின்றது. செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வங்களில் தாராளமாக ஏழைகளுக்கு செலவு செய்யும் போது அவர்களுக்கும் இம்மை மறுமை ஈடேற்றங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரபலி ஒழிய வேண்டும், மனிதர்களுக்கு உணவாக கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை பயன்பெற வேண்டும், அது ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இருப்பவர்கள் அதை அல்லாஹுக்காக பயபக்தியோடு அறுத்து பலியிட்டு இல்லாதவர்களுக்கு அதை வழங்க வேண்டும், தாமும் புசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இத்தகைய உலகியாக்களை குர்பானிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். இது பற்றி அல்லாஹ் கூறும்போது லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர். தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காகவும் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலிருந்து அவர்களுக்கு அவன் வழங்கியதற்காக குறிப்பிட்ட நாட்களில் அவற்றை அறுக்கும்போது அல்லாஹுவின் பெயரை சொல்லி அவர்கள் அதை அறுத்து அவைகளுடைய மாமிசங்களை நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள். அறுக்கும்போது அல்லாஹுவின் பெயரை அவர்கள் சொல்வதற்காகவும் இவ்வாறு வருவார்கள் என்று அல்லாஹ் தன திருமறை குர்ஆனிலே 22வது அத்தியாயம் 28வது வசனத்திலே கூறுகின்றான். பண்பாடவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, பெரும்பாலும் தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமையும். அதே போல ஏழைகளும் சுயமரியாதையோடு தன்னிறைவோடு உழைத்து உண்ண வேண்டும் என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது. இருப்பவர்களை கொடுக்க சொல்கின்ற அதே நேரத்தில் இல்லாதவர்களை கையேந்த சொல்லவில்லை. அவர்களுடைய நிலை அறிந்து இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஜகாத் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறை குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மஸாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹி வபினிஸ் ஸபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். ஜகாத் என்னும் தானங்கள் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதற்காக வசூல் செய்வது கணக்கிடுவது போன்ற வேலைகளில் உழைப்பவர்களுக்கும் எவர்களுடைய இதயங்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகின்றனவோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன் பட்டிருப்பவர்களுக்கு கடனை அடைப்பதற்கும் அல்லாஹுவின் பாதையிலும் வழிப்போக்கருக்கும் உரியன. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். அல்லாஹ் யாவையும் அறிபவன், மிக்க ஞானமுடையவன். ஆக இவ்வாறு இஸ்லாம் மார்க்க கடமையாக ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது. அதை நாம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹுடைய அருளுக்கும் அன்புக்கும் இன்னும் அப்பொருளாதாரம் பெருகுவதற்கும் வழிவகை செய்யும். ஆபில் அஹ்ம் என்பாரின் அடிமையாக இருந்த உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை என் உரிமையாளர் என்னிடம் இறைச்சியை நீளமாக வெட்டி உப்பு கண்டத்திற்காக காய போடுமாறு கட்டளையிட்டார்.
அப்போது என்னிடம் ஒரு ஏழை வந்தார். அதிலிருந்து சிறிதளவு இறைச்சியை அவருக்கு நான் வழங்கிவிட்டேன், ஏழையாக இருந்ததால். இதை என் உரிமையாளர் அறிந்தபோது என்னை அடித்து விட்டார். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்ததை தெரிவித்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உரிமையாளரை அழைத்து, அவரை ஏன் நடித்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொல்லாமலேயே எனது உணவை மற்றவர்களுக்கு இவர் கொடுக்கிறார் என்று என் உரிமையாளர் கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏழைக்கு வழங்கியதால் உங்கள் இருவருக்குமே நற்பலன் உண்டு என்று கூறினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1861வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களாக அவன் மீதே பொறுப்பு சாட்டி, அவன் மீதே முழுமையாக நம்பிக்கை வைத்து, அவனை முற்றிலும் சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.